இந்த மாதத்திற்குள் இலங்கைக்கு வரும் என உறுதிப்படுத்தப்பட்டுள்ள எரிபொருள் கப்பல்கள் மூலம் எதிர்வரும் ஏப்ரல் மாத இறுதி வரை நாட்டுக்கு தேவையான எரிபொருள் கையிருப்பு கிடைக்கும் என இலங்கை கனிய எண்ணெய் கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அதன் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூரன் எத்திகுமாரகே இன்றைய நிலவரப்படி கொழும்பு துறைமுகத்தில் மசகு எண்ணெய் கப்பல் ஒன்று தரையிறக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். இது சுமார் 18 நாட்களுக்கு தேவையான எரிபொருளை உற்பத்தி செய்யக்கூடிய மசகு எண்ணெயை கொண்டுள்ளது. இதற்கு மேலதிகமாக இந்த மாதத்தில் மேலும் 4 கப்பல்கள் வருவது உறுதி செய்யப்பட்டுள்ளது. மார்ச் 14-15 தேதிகளில் 19,000 மெட்ரிக் டன் டீசல் மற்றும் 21,000 மெட்ரிக் டன் பெட்ரோல் அடங்கிய கப்பல்கள் வரவுள்ளன. மார்ச் 17 மற்றும் 18 தேதிகளில் சிங்கப்பூரிலிருந்து தலா 20,000 மெட்ரிக் டன் டீசல் மற்றும் பெட்ரோல் அடங்கிய மற்றும் ஒரு கப்பல் வரவுள்ளது. மார்ச் 21 மற்றும் 22 தேதிகளில் இந்தியாவிலிருந்து டீசல் மற்றும் பெட்ரோல் அடங்கிய கப்பல் ஒன்று வரவுள்ளது. மார்ச் 27 மற்றும் 28 தேதிகளில் இந்தியாவிலிருந்து 35,000 மெட்ரிக் டன் பெட்ரோல் வரவுள்ளது. மார்ச் 29 மற்றும் 30 தேதிகளில் சிங்கப்பூரிலிருந்து 37,000 மெட்ரிக் டன் டீசல் இலங்கைக்கு வரவுள்ளது. இதன்படி இந்த மாதத்திற்காக நாங்கள் முன்பதிவு செய்த அனைத்து கப்பல்களும் வருவது தற்போது உறுதி செய்யப்பட்டுள்ளதுடன் அவற்றில் சில ஏற்கனவே இலங்கையை நோக்கி புறப்பட்டுள்ளன. இந்த கப்பல்கள் மூலம் கிடைக்கும் எரிபொருள் கையிருப்பானது அடுத்த மாதம் இறுதி வரை போதுமானதாக இருக்கும் என அவர் குறிப்பிட்டார். தெற்கு ஆழ்கடலுக்கப்பால் கடற்படையினரால் சந்தேக நபர்களுடன் கைப்பற்றப்பட்ட ஆழ்கடல் மீன்பிடி படகிலிருந்து 48 பொதிகளிலிருந்து 600 கிலோகிராமுக்கும் மேற்பட்ட சுமார் 10 பில்லியன் ரூபாய் பெறுமதி மிக்க ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப்பொருள் மீட்கப்பட்டுள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது. அத்தோடு மீட்படி போதைப்பொருள் கடத்தலுக்கு உதவி புரியும் நோக்கத்துடன் கடலில் பயணித்துக் கொண்டிருந்த மற்றும் ஒரு மீன்பிடி படகிலிருந்து T-56 ரக துப்பாக்கி உள்ளிட்ட 11 துப்பாக்கிகளுடன் 10 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டு நேற்றைய தினம் கரைக்கு அழைத்து வரப்பட்டிருந்தனர். இலங்கைக்கு சொந்தமான மீட்படி ஆழ்கடல் மீன்பிடி படகுகள் நாட்டின் தெற்கு கடற்பரப்புக்கு அப்பால் ஆழ்கடலில் சஞ்சரித்துக் கொண்டிருந்த போது கடந்த சில தினங்களுக்கு முன்னர் கடற்படையினரால் சுற்றி வளைக்கப்பட்டு கைப்பற்றப்பட்டது. கடற்படை புலனாய்வு பிரிவு வழங்கியிருந்த தகவலுக்கு அமைய கடற்படையின் நீண்ட தூர கப்பல் பிரிவைச் சேர்ந்த அதிகாரிகள் குழுவினர் சோதனை நடவடிக்கை ஒன்றை முன்னெடுத்து ஆழ்கடலில் வைத்து சந்தேகத்திற்கிடமான மீன்பிடி படகை கைப்பற்றியிருந்தனர். கடற்படையினரின் இந்த தேடுதல் நடவடிக்கையின் போது 5 சந்தேக நபர்களும் போதைப்பொருள் கடத்தியதாக சந்தேகிக்கப்படும் ஆழ்கடல் மீன்பிடி படகும் கைப்பற்றப்பட்டுள்ளன. அதனைத் தொடர்ந்து அதே கடற்பகுதியில் நடத்தப்பட்ட மேலதிக தேடுதலின் போது மேற்படி போதைப்பொருள் கடத்தலுக்கு உதவி புரிவதற்காக பயணித்த மற்றும் ஒரு மீன்பிடி படகு கைப்பற்றப்பட்டதோடு 5 சந்தேக நபர்களும் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். கடற்படையினரால் ஆழ்கடலில் வைத்து பொறுப்பேற்கப்பட்ட குறித்த 2 மீன்பிடி படகுகளும் அதிலிருந்து 48 பாரிய போதைப்பொருள் பொதிகளும் மேலதிக விசாரணைகளுக்காக நேற்று நண்பகல் திக்கோவிட்ட மீன்பிடி துறைமுகத்திற்கு கொண்டு வரப்பட்டன. குறித்த படகிலிருந்து மீட்கப்பட்ட பொதிகளிலிருந்து 600 கிலோகிராமுக்கும் அதிகளவான ஹெரோயின் மற்றும் ஐஸ் ஆகிய போதைப்பொருள் மீட்கப்பட்டுள்ளதாக கடற்படை உறுதி செய்திருந்தது. மேலும் குறித்த படகுகளும் மோப்ப நாய்களின் உதவியுடன் சோதனையிடப்பட்டன. தற்போது கைப்பற்றப்பட்டுள்ள இந்த பாரிய அளவிலான போதைப்பொருள் சுமார் 10 பில்லியன் ரூபாய் பெறுமதி மிக்கது என போலீஸ் போதைப்பொருள் பணியக அதிகாரிகளால் மதிப்பிடப்பட்டுள்ளது. அத்தோடு சந்தேக நபர்களிடமிருந்து பெருமளவான ஆயுதங்களும் இதன் போது அதிகாரிகளால் மீட்கப்பட்டிருந்தன. 2 T-56 ரக துப்பாக்கிகள், ஒரு M16 ரக துப்பாக்கி, 8 கை துப்பாக்கிகள் உள்ளடங்கலாக 11 துப்பாக்கிகள் மீட்கப்பட்டிருந்தன. செய்மதி தொழில்நுட்பத்தால் இயங்கக்கூடிய தொடர்பாடல் கருவியும் கைதானவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அத்தோடு கரைக்கு அழைத்து வரப்பட்ட படகிலிருந்து சந்தேக நபர்களிடமும் அவர்களின் அடையாளத்தை உறுதிப்படுத்தும் ஆரம்பகட்ட விசாரணைகளும் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. குறித்த போதைப் பொருள் மற்றும் சந்தேக நபர்கள் தொடர்பில் போலீஸ் போதைப்பொருள் பணியகம் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறது. மேலும் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண் ஜெயசேகர, கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் காஞ்சன பனாகுட மற்றும் போலீஸ் மா அதிபர் பிரியாந்த வீரசூரிய ஆகியோர் இந்த நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்காக நேற்றைய தினம் திக்கோவிட்ட மீன்பிடி துறைமுகத்திற்கு வருகை தந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கு தெற்கே உள்ள கடற்பரப்பில் அமெரிக்க தாக்குதலுக்குள்ளான ஐரிஷ் டெனா கப்பலில் உயிரிழந்த 84 ஈரானிய கடற்படை வீரர்களின் சடலங்கள் இன்றைய தினம் ஈரானுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. சடலங்களேற்றிய விசேட விமானம் ஒன்று இன்று மத்தள சர்வதேச விமான நிலையத்திலிருந்து ஈரான் நோக்கி புறப்பட தயாராக உள்ளதாக அந்த அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இலங்கையில் உள்ள ஈரான் தூதரகத்தின் ஒருங்கிணைப்பின் கீழ் உயிரிழந்த கடற்படை வீரர்களின் உடல்களை அனுப்பி வைக்கும் பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இலங்கை, பங்களாதேஷ் மற்றும் மாலைத்தீவு நாடுகள் இந்தியாவிடம் எரிபொருள் வழங்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளதாக இந்திய வெளியுறவு அமைச்சகத்தின் ஊடக பேச்சாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். அயல் நாடுகளுக்கு முதலிடம் என்ற கொள்கையின் அடிப்படையில் இந்த கோரிக்கைகள் கவனத்தில் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் பிராந்திய ரீதியிலான எரிபொருள் தேவைகளை பூர்த்தி செய்யவும் பொருளாதார நிலைத்தன்மையை உறுதிப்படுத்தவும் இந்த உதவி கோரப்பட்டுள்ளது. இந்த விநியோகம் தொடர்பான மேலதிக ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன எனவும் அவர் மேலும் தெரிவித்தார்.
இலங்கைக்கு தேவையான எரிபொருள் இருப்பை பெற்றுக்கொள்வது தொடர்பாக அமைச்சர் விஜித ஹேரத் இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கரிடம் விடுத்த கோரிக்கைக்கு இந்தியாவிடமிருந்து சாதகமான பதில் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றமான சூழ்நிலைக்கு மத்தியில் நாட்டின் எரிசக்தி தேவைக்கு ஏற்படக்கூடிய தாக்கங்களை குறைக்கும் நோக்கில் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் அமைச்சர் விஜித ஹேரத் கடந்த மார்ச் 6ஆம் தேதி இந்தியாவிற்கு மேற்கொண்ட விஜயத்தின் போது அந்நாட்டு வெளிவிவகார அமைச்சருடன் இதுகுறித்து கலந்துரையாடியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் யுத்த நிலைமையை தொடர்ந்தால் இலங்கைக்கு தேவையான எரிபொருள் இருப்பை பெற்றுக்கொள்வது குறித்து அமைச்சர் விஜித ஹேரத் அங்கு விசேட கலந்துரையாடலில் ஈடுபட்டார். அதன்படி அமைச்சரின் இந்த கோரிக்கைக்கு இந்திய அரசாங்கம் தனது சாதகமான பதிலை வழங்கியுள்ளதுடன் அதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் ஏற்கனவே எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் எதிர்காலத்தில் நாட்டிற்கு தேவையான எரிபொருள் விநியோகத்தை தடையின்றியும் பாதுகாப்பாகவும் பேணுவதற்கு தேவையான பின்னணி உருவாக்கப்படும் என அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உக்கிரமடைந்து வரும் மத்திய கிழக்கு நெருக்கடியால் அதிகரித்து வரும் தேசிய பாதுகாப்பு மற்றும் பொருளாதார அபாயங்கள் தொடர்பில் கலந்துரையாட எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச, வெளியுறவு கொள்கை நிபுணர்கள், முன்னாள் வெளியுறவு கொள்கை அதிகாரிகள் மற்றும் சர்வதேச உறவுகள் துறைசார் புத்திஜீவிகளுடன் கொழும்பில் அமைந்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் அவசர சந்திப்பொன்றை நேற்று கூடினார். 4.1 பில்லியன் அமெரிக்க டாலர்களை தாண்டி பொருளாதார இழப்புகளை ஏற்படுத்திய நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் கிட்டத்தட்ட 4% அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்திய டித்வா சூறாவளியால் ஏற்பட்ட பேரழிவுக்கு பிறகு இலங்கை மீட்சி பாதையில் சென்று கொண்டிருக்கிறது என இந்த கலந்துரையாடலின் போது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் வேகமாக அதிகரித்து வரும் மோதல்கள் இப்போது இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தை நேரடியாக பாதித்து வருவதாகவும் அவர் இங்கு சுட்டிக்காட்டினார். கடந்த வாரம் மார்ச் 4ஆம் தேதி காலி கடற்பரப்பிலிருந்து 19 கடல் மைல் தொலைவில் ஈரானிய போர்க்கப்பலை அமெரிக்க நீர்மூழ்கி கப்பலான ஐரிஷ் டேனாவை மூழ்கடித்தது. இந்த மூழ்கிய சம்பவத்தால் இது இலங்கைக்கு ஆபத்தான முறையில் நெருக்கமாகிவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இங்கு சுட்டிக்காட்டினார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் இலங்கை மின்சார சபையின் பொறியியலாளர் தொழிற்சங்க பிரதிநிதிகளுக்கிடையிலான கலந்துரையாடல் நேற்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. இலங்கை மின்சார சபையின் மறுசீரமைப்பு செயல்முறை குறித்து இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டது. நுகர்வோருக்கு நியாயமான விலையில் வினைத்திறனான மற்றும் தடையற்ற மின்சார விநியோகத்தை உறுதிப்படுத்துவதும் புதிய நிறுவனங்களின் உரிமையை அரசாங்கத்தின் கீழ் பேணுவதன் மூலம் ஒரு நாடாக வலுசக்தி பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதுமே இந்த மறுசீரமைப்பின் நோக்கம் என்று ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். இலங்கை மின்சார சபையின் ஊழியர்களுக்குரிய அனைத்து உரிமைகளும் இந்த செயல்முறை போது புதிய நிறுவனங்களுக்குள்ளும் உறுதிப்படுத்தப்படும் என்பதே அரசாங்கத்தின் நிலைப்பாடாகும் என தெரிவித்த ஜனாதிபதி, மின்சார சபையாக இருக்கும் போதே தீர்க்கப்பட வேண்டிய ஆனால் இதுவரை தீர்க்கப்படாமல் உள்ள பிரச்சனைகள் குறித்தும் தொழிற்சங்க பிரதிநிதிகளுடன் விரிவாக கலந்துரையாடினார். இது ஒரு இலகுவான செயல்முறை அல்ல என்றும் நீண்டகால மற்றும் திட்டமிடப்பட்ட ஒரு செயல்முறை என்றும் சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி, இந்த மாற்றம் மேற்கொள்ளப்படும் காலப்பகுதியில் ஊழியர்களுக்கும் புதிய நிறுவனங்களுக்கும் இடையே சிறந்த புரிதலுடன் கூடிய கலந்துரையாடல்களை மேற்கொள்வதன் முக்கியத்துவத்தையும் அதற்கான முறையான வழிமுறை ஒன்றை அமைப்பதன் அவசியத்தையும் விளக்கினார். அதேபோன்று ஊழியர்களின் மனநிம்மதியை உறுதிப்படுத்த அவர்களின் எதிர்கால எதிர்பார்ப்புகளை இனங்கண்டு அவர்கள் தமது சேவையை திருப்தியுடன் வழங்கக்கூடிய சுதந்திரமான சூழலை உருவாக்கி கொடுப்பதன் முக்கியத்துவத்தையும் ஜனாதிபதி வலியுறுத்தினார். அனைவரும் ஒன்றிணைந்து புரிந்துணர்வுடனும் நாட்டை பற்றிய உணர்வுடனும் செயற்படுவதன் மூலம் எழுந்துள்ள பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்ள முடியும் என ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். இந்த செயற்பாட்டை வெற்றிகரமாக்கி நாட்டின் மின் நுகர்வோருக்கு சிறந்த சேவையை உறுதிப்படுத்துவதற்கும் மின்சக்தி துறையின் தற்போதைய மற்றும் எதிர்கால சவால்களை வெல்வதற்கும் ஒன்றிணைந்து செயற்படுமாறு அனைத்து தொழிற்சங்க பிரதிநிதிகளுக்கும் அழைப்பு விடுத்தார். இந்த மாற்றத்தின் அவசியத்தை தாங்களும் அங்கீகரிப்பதாகவும் அதில் அரசாங்கத்துடன் புரிந்துணர்வுடன் செயற்பட்டு எதிர்பார்க்கும் நோக்கத்தை அடைவதற்கு பங்களிப்பதாக தொழிற்சங்க பிரதிநிதிகள் இங்கு சுட்டிக்காட்டினார்கள். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் எவ்வித அரசியல் பாகுபாடுமின்றி முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தவறு செய்யாத எவரும் இது குறித்து அச்சமடைய தேவையில்லை என்று பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார். நேற்று வியாழக்கிழமை மொனராகல மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற விசேட கலந்துரையாடல் ஒன்றில் உரையாற்றிய அவர் மேலும் குறிப்பிடுகையில், புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி கைது செய்யப்பட்டமை பெரும்பாலான அரசியல்வாதிகள் மத்தியில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் அதற்கான காரணம் என்ன என எமக்கு தெரியாது. நாம் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் குறித்து விசாரணைகளையே முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த விசாரணைகளுக்கு ஒத்துழைப்புகளை வழங்குவதை விடுத்து வெளியில் அவற்றை குழப்பும் வகையில் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றனர். தம்மீது எவ்வித தவறும் இல்லை என்றால் எவரும் பதற்றமடைய தேவையில்லை. இந்த விசாரணைகளை முடிந்தளவு துரிதமாக நிறைவு செய்வதற்கு அரசாங்கமும் நீதி அமைச்சும் தீர்மானித்திருக்கிறது. எனவேதான் தினந்தோறும் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகின்றது. மறுபுறம் வங்குரோத் அடைந்த எதிர்க்கட்சிகள் கூச்சலிட்டுக் கொண்டிருக்கின்றன. நாம் எவ்வித பாகுபாடுமின்றி கட்சி பேதமின்றி அரசியல் அமைப்பின் 12(1) உறுப்புரையை சரியாக பயன்படுத்தும் முறையான அரசாங்கமாக செயற்படுகின்றோம் என்றார்.
மத்திய கிழக்கில் தீவிரமடையும் போரை காரணம் காண்பித்து பொருட்களை சந்தையில் அதிக விலைக்கு விற்பனை செய்யும் செயற்பாடுகள் அதிகரித்துள்ளதாக அகில இலங்கை சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர் சங்கத்தின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் அசேல சம்பத் கேள்வி எழுப்பியுள்ளார். தேசிய நுகர்வோர் முன்னணி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். அவர் இங்கு மேலும் குறிப்பிடுகையில், சர்வதேச ரீதியிலான போர் சூழல் எமக்கு இன்னும் நேரடியாக பாதிப்பை ஏற்படுத்தவில்லை. நம்மிடம் கையிருப்புகள் காணப்படுகின்ற போது அநியாயமான முறையில் விலைகளை உயர்த்தும் போது அது நுகர்வோரை நேரடியாக பாதிக்கின்றது. ஏன் விலைகளை உயர்த்தும் அறிவிப்புகளை நள்ளிரவில் விடுக்க வேண்டும்? பகல் 10 மணிக்கு அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்க முடியாதா? நள்ளிரவில் விலையை உயர்த்துவதால் மறுநாள் காலை சந்தையில் உள்ள மருந்துகள் முதல் அனைத்து அத்தியாவசிய பொருட்களின் விலைகளும் எகிறுகின்றன. அரசாங்கம் ஒன்றை செய்யும் போது தனியார் துறையினரும் தன்னிச்சையாக விலைகளை உயர்த்தி லாபம் ஈட்டுகின்றனர் என அவர் தெரிவித்தார். மிதிகம பகுதியில் உணவக உரிமையாளர் ஒருவரை தாக்கி துன்புறுத்தியதன் மூலம் மதுவரி திணைக்களத்தின் 7 அதிகாரிகள் அவரது அடிப்படை மனித உரிமைகளை மீறியுள்ளதாக உயர்நீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்தது. இதன்படி குற்றஞ்சாட்டப்பட்ட அதிகாரிகள் தலா 75,000 ரூபாய் வீதம் 7 அதிகாரிகளும் இணைந்து தமது தனிப்பட்ட பணத்திலிருந்து மொத்தம் 5,25,000 ரூபாய் நஷ்ட ஈட்டை மனுதாரருக்கு வழங்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த நஷ்டஈடு தொகையை தீர்ப்பு வழங்கப்பட்ட திகதியில் இருந்து 3 மாதங்களுக்குள் செலுத்தி முடிக்க வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது. கொழும்பு கோட்டை ஜும்மா பள்ளிவாசலின் ஏற்பாட்டில் விசேட இஃப்தார் நிகழ்வு நேற்று முன்தினம் டாக்டர் அல்லாஜ் MNM அசீம் தலைமையில் சிறப்பாக இடம்பெற்றது. நிகழ்வில் விசேட அதிதிகளாக லங்காராம விஹாரையின் பிரதான விஹாராதிபதி மதுரட்ட தம்மலந்த தேரர், கொழும்பு 15 ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆலய பிரதம குருக்கள் வர்ணன் உதயகுமார் சர்மா குருக்கள், புத்தசாசன மத மற்றும் கலாச்சார அலுவலர்கள் பிரதி அமைச்சரின் பிரத்யேக செயலாளர் நிமால் ரத்நாயக்க, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் AHM ஃபவுசி உள்ளிட்ட பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். உலாமாக்கள், பள்ளிவாசலின் செயலாளர் சிப்லி ஆசிம் உள்ளிட்ட நிர்வாக சபை உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள், பொதுமக்கள் என பெருந்திரளானவர்கள் இதில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விசேட பயானை இந்தியாவைச் சேர்ந்த அல் ஆஃபில் மௌலவி முஸ்தபா ஃபாருல் உலூம் நிகழ்த்தினார். துவா பிரார்த்தனையை டாக்டர் மௌலவி MM அப்துல்லா நூரி வழங்கினார். கண்டி மையாவ பகுதியில் அமைந்துள்ள சர்வதேச பாடசாலை ஒன்றின் பணிப்பாளர் சபை உறுப்பினர் ஒருவரின் வாகனத்தில் சிக்கி அதே பாடசாலையில் கல்வி பயிலும் 7 வயது சிறுவன் உயிரிழந்துள்ளார். நேற்று காலை 11:30 மணி அளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த பணிப்பாளர் தனது வாகனத்தை நிறுத்திவிட்டு அதிலிருந்து இறங்கிச் சென்றதன் பின்னர் வாகனத்தின் பிரேக் பகுதியில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக வாகனம் திடீரென நகரத் தொடங்கியுள்ளது. இதன்போது பாடசாலையில் நீர் அருந்திக் கொண்டிருந்த 2 மாணவர்கள் அந்த வாகனத்தில் சிக்கியுள்ளனர். வாகனத்தில் சிக்கிய 2 மாணவர்களில் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். காயமடைந்த மற்றைய மாணவன் தற்போது கண்டி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த விபத்து தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள வாகனத்தின் உரிமையாளரான பணிப்பாளர், தான் வாகனத்தை நிறுத்திவிட்டு அதிலிருந்து இறங்கிச் சென்ற பின்னரே அந்த அனர்த்தம் நிகழ்ந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். சுங்கவரி செலுத்தப்படாத வாகனங்களை சட்டவிரோதமான முறையில் பதிவு செய்தமை உள்ளிட்ட ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கமைய லஞ்ச ஊழல் விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்ட மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தில் தற்போது கடமையாற்றி வரும் மற்றும் ஏற்கனவே கடமையாற்றிய அதிகாரிகள் நாள் வரை எதிர்வரும் 20ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு பிரதான நீதிவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ளது. லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் முன்னெடுக்கப்பட்ட விசேட விசாரணைகளை தொடர்ந்து கைது செய்யப்பட்ட இந்த சந்தேக நபர்களை கொழும்பு பிரதம நீதிவான் அசாங்க S பூதர்கம முன்னிலையில் ஆஜர்படுத்திய போதே அவர்களை விளக்கமறியலில் வைப்பதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் பொருளாதார கண்காணிப்பு குழு நேற்று கூடியுள்ளது. வெளிப்புற அழுத்தங்களுக்கு மத்தியில் இலங்கையின் பொருளாதார ஸ்திரத்தன்மையை பாதுகாப்பதற்கும் பிரஜைகளின் நலனை உறுதி செய்வதற்கும் குறித்த பொருளாதார கண்காணிப்பு குழு நியமிக்கப்பட்டுள்ளது. இதன்போது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர்ச்சூழல் காரணமாக உலக சந்தையில் எரிபொருள் விலை அதிகரிப்பு, கப்பல் போக்குவரத்தில் ஏற்பட்டுள்ள இடையூறுகள் மற்றும் சர்வதேச வர்த்தகத்தில் ஏற்பட்டுள்ள சிக்கல்கள் காரணமாக இலங்கை பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய பாதகமான விளைவுகள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டது. இந்நிலையில் இந்நாட்டு சந்தை நிலைமையை ஸ்திரப்படுத்தல் மற்றும் பிரஜைகளின் பாதுகாப்பிற்கு மேற்கொள்ள வேண்டிய துரித நடவடிக்கைகள் குறித்தும் இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. ஈரான் இஸ்லாமிய குடியரசின் உச்சத் தலைவர் அயத்துல்லா அல் கமேனியின் திடீர் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்தும் போரில் இருந்தவர்களுக்கு 1 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தியும் கொண்டுவரப்பட்ட தீர்மானத்தை கொழும்பு மாநகர சபை ஐக்கிய தேசிய கட்சி மாநகர சபை உறுப்பினர் அயூப் கான் முன்மொழிந்து ஐக்கிய சமாதான கூட்டமைப்பு மாநகர சபை உறுப்பினர் கலிலூர் ரஹ்மான் வழிமொழிந்தார். அதன் பிறகு முழு மாநகர மன்றமும் மௌன அஞ்சலி செலுத்தியது. மட்டக்களப்பு மாநகர சபை எல்லைக்குட்பட்ட மாநகர சபையின் கீழ் இயங்கி வரும் பாலர் பாடசாலைகள் மற்றும் பொது நூலகங்களில் காணப்படும் குறைபாடுகளை கண்டறிந்து அவற்றை விரைவாக நிவர்த்தி செய்யும் நோக்கில் மாநகர பிரதி முதல்வர் வைரமுத்து தினேஷ்குமார் மற்றும் மாநகர சபையின் வட்டார உறுப்பினர்கள் இணைந்து இன்று கள விஜயம் ஒன்றை மேற்கொண்டனர். இக்கள விஜயத்தின் போது மாநகர எல்லைக்குள் செயற்பட்டு வரும் பல பாலர் பாடசாலைகள் மற்றும் நூலகங்கள் நேரில் பார்வையிடப்பட்டு அங்குள்ள கட்டிட வசதிகள், மாணவர்களுக்கான அமர்வு வசதிகள், கல்வி உபகரணங்கள், சுகாதார வசதிகள், குடிநீர் வசதிகள்,
மின்விளக்கு வசதி போன்ற பல அம்சங்கள் குறித்து விரிவாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இக்கள விஜயத்தில் மாநகர சபை தொடர்புடைய அதிகாரிகள், பாடர் பாடசாலையின் ஆசிரியர்கள், நூலக பொறுப்பாளர்கள் மற்றும் வட்டார உறுப்பினர்கள் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களையும் முன்வைத்தனர். இந்த பார்வையிடல் நடவடிக்கையின் மூலம் கண்டறியப்பட்ட குறைபாடுகளை விரைவில் நிவர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. நமது மக்கள் அசௌகரியமற்ற முறையில் பாவனைக்கு உட்படுத்தும் விதமாக அவற்றினை புனரமைத்து தருவதற்கான நடவடிக்கையினை நாங்கள் எதிர்காலத்தில் மேற்கொள்வதற்கான திட்டங்களை தீட்டியிருக்கின்றோம். நெஸ்லே இலங்கையில் தனது 120 ஆண்டு கால நன்மைக்காக ஒன்றிணைந்து பணிபுரியும் பயணத்தை கொண்டாடுகிறது. நல்லுணவு நல்வாழ்வு என்ற குறிக்கோளுடன் இயங்கி வருகின்ற நெஸ்லே லங்கா லிமிடெட் நிறுவனம் இலங்கையின் நன்மைக்காக ஆட்சி வரும் பணிகளின் 120 ஆண்டுகள் நிறைவை இவ்வாண்டில் கொண்டாடுகிறது. 1906ஆம் ஆண்டு மிகவும் எளிமையாக செயற்பட ஆரம்பித்த நெஸ்லே லங்கா நிறுவனம் நாட்டின் முன்னணி உணவு மற்றும் பானவகை நிறுவனமாக தற்போது வளர்ச்சி கண்டுள்ளது. இலங்கையில் விற்பனை செய்யப்பட்டு வருகின்ற அதன் தயாரிப்புகளில் 90% அதிகமானவை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இன்றும் எதிர்கால தலைமுறையினருக்கும் என அனைவரது வாழ்க்கை தரத்தையும் மேம்படுத்த உணவு மற்றும் பானங்களின் ஆற்றலை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்துடன் வழிநடத்தப்படும் நெஸ்லே லங்கா நிறுவனம் நுகர்வோரை மகிழ்விப்பதன் மூலமும் வாழ்வாதாரங்களை வழங்குவதன் மூலமும் பூமியை பாதுகாப்பதன் மூலமும் இலங்கை மக்களின் வாழ்வுகளை வளப்படுத்தி வந்துள்ளது. எதிர்காலத்தை பொறுத்தவரையில் நெஸ்லே லங்கா நிறுவனம் உள்நாட்டில் தனது அடிச்சுவட்டை வலுப்படுத்துவதிலும் தனிநபர்கள் மற்றும் குடும்பங்கள், சமூகங்கள் மற்றும் பூமியின் மீது தனது நட்பயனை ஆழப்படுத்துவதிலும் மிக உறுதியாக உள்ளது. பிரிக்ஸ் இன்டர்நேஷனல் ஃபேஷன் ஃபெடரேஷன் மற்றும் பிரிக்ஸ் ஃபேஷன் ஷோகேஸ் சவுத் ஏசியன் எடிசன் நிகழ்ச்சியில் ஒரு கட்டமாக மாபெரும் ஃபேஷன் ஷோ இடம்பெற இருக்கின்றது. கொலம்போ ஃபேஷன் வீக் சம்மர் 2026 என்ற தலைப்பில் இந்த ஃபேஷன் கண்காட்சி இடம்பெற இருக்கின்றது. ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி தொடக்கம் ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி வரை சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் ஸ்ரீலங்காவில் இது நடைபெற உள்ளது. கொலம்போ ஃபேஷன் வீக்கின் நீண்டகால கூட்டாளர்களும் இந்த அறிவிப்புகளுடன் இணைந்து இலங்கையின் ஃபேஷன் துறையின் வளர்ச்சிக்கும் உலகளாவிய விரிவாக்கத்திற்கும் தொடர்ந்து ஆதரவு அளித்து வருகின்றனர். நெஸ்லே நிறுவனத்தின் நெஸ்கஃபே கோல்ட் இந்நிகழ்ச்சியில் அனுசரணையாளராக இணைந்து கொண்டுள்ளது. மேலும் வளர்ந்து வரும் புதிய வடிவமைப்பாளர்களை அதிகரிக்கும் நோக்கில் பட்டிக் கலெக்டிவ் என்ற புதிய முயற்சி அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த முயற்சியின் மூலம் இலங்கையின் பாரம்பரிய கைவினை கலைகளான பட்டிக் போன்றவற்றை நவீன ஆடை வடிவமைப்புகளுடன் இணைத்து தனித்துவமான இலங்கை ஃபேஷன் அடையாளத்தை உருவாக்குவது நோக்கமாகும். இதற்கான ஊடகவியலாளர் சந்திப்பு நேற்று முன்தினம் சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் ஸ்ரீலங்காவில் நடைபெற்றது. மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழல் காரணமாக பங்களாதேஷில் ஏற்பட்டுள்ள கடும் எரிபொருள் தட்டுப்பாட்டை தணிக்கும் வகையில் இந்தியா பெருமளவிலான டீசல் தொகையை அனுப்பி வைத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் நோக்கில் புதுடெல்லியினால் முதற்கட்டமாக 5000 டன் டீசல் இவ்வாறு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. ஈரான் இஸ்ரேல் போர் சூழல் காரணமாக எண்ணெய் விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள தடைகளால் பங்களாதேஷ் தற்போது பெட்ரோல் மற்றும் டீசல் தட்டுப்பாட்டினால் கடும் பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ளது. இந்த நிலையில் இந்தியாவுடனான வருடாந்த ஒப்பந்தத்தின்படி குழாய் மார்க்கமாக ஒவ்வொரு ஆண்டும் 1,80,000 டன் டீசலை பங்களாதேஷிற்கு இந்தியா வழங்க வேண்டும். டில்லி உத்தம் நகர் மத்தியாலா கிராமத்தில் உள்ள மீன் சந்தை பகுதியில் நேற்று முன்தினம் இரவு 11:50 மணியளவில் பாரிய தீ விபத்தொன்று ஏற்பட்டதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இத்தீ பரவலினால் சுமார் 400 குடிசைகள் முழுமையாக எரிந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் பல மணித்தியாலயங்கள் போராட்டத்திற்கு பின்னர் நேற்று அதிகாலை 3:45 மணியளவில் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். T20 உலகக்கோப்பை 2026 தொடரில் பங்கேற்ற ஒவ்வொரு அணிக்கும் எத்தனை கோடி ரூபாய் பரிசாக வழங்கப்பட்டுள்ளது என்பது குறித்து ICC தெரிவித்துள்ளது. மொத்தம் 103 கோடி ரூபாயை பரிசுக்காக விடுத்துள்ளது. இறுதிப் போட்டிக்கு முன்னேறி கோப்பை வென்ற இந்திய அணிக்கு 24.25 கோடி ரூபாயை பரிசு தொகையாக வழங்கினார்கள். இறுதிப் போட்டிக்கு முன்னேறி கோப்பையை இழந்த நியூசிலாந்து அணிக்கு 13.08 கோடி ரூபாவை பரிசாக வழங்கியுள்ளனர். அரையிறுதிப் போட்டிகளுக்கு முன்னேறிய தென்னாப்பிரிக்காவுக்கு 9.24 கோடியும் இங்கிலாந்து அணிக்கு 8.96 கோடியும் பரிசாக வழங்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு அணிக்கும் பரிசு தொகை எவ்வளவு வழங்கப்பட்டுள்ளது என்பதை ICC அறிவித்துள்ளது. ஜிம்பாப்வே அணிக்கு 4.52 கோடி, இலங்கை அணிக்கு 4.38 கோடி, ஆப்கானிஸ்தான் அணிக்கு 2.85 கோடி, ஆஸ்திரேலியா அணிக்கு 2.85 கோடி, அமெரிக்கா அணிக்கு 2.85 கோடி, ஸ்காட்லாந்து அணிக்கு 2.56 கோடி,